ஒரு அப்பா தான் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு அப்பா தான் பொண்ணோட உயிரை அவரே எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஹரியானால இருக்க குருகிராம்ல 49 வயசான தீபக் யாதவ் அப்படிங்கிறவரோட பொண்ணு தான் நேஷனல் டென்னிஸ் பிளேயரான 25 வயசான ராதிகா யாதவ் அப்படிங்கிறவங்க. டென்னிஸ்ல நல்ல திறமையா இருக்க ராதிகா யாதவ் தன்னோட சொந்த ஊர்லயே ஒரு டென்னிஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. இது போக அவங்க 2024ல ஒரு மியூசிக்கல் வீடியோலயும் லீட் ரோல்ல ஆக்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பொறுக்க முடியாத சுத்தி இருக்கவனுங்க தீபக் யாதவ் கிட்ட போய், உன் பொண்ணோட சம்பாத்தியத்துலதான் உன் குடும்பமே ரன் ஆகுது, அது போக உன் பொண்ணோட கேரக்டரும் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இதை கேட்டு கோவமான அந்த தீபக் யாதவும் தன் பொண்ணுகிட்ட வந்து அந்த அகாடமியை க்ளோஸ் பண்ண சொல்றாரு. ஆனா அதுக்கு அவங்க மறுத்துறாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் திரும்ப திரும்ப கேலி பண்ணதுனாலயும் அவர் அந்த அகாடமியை க்ளோஸ் பண்ண சொல்லியும் ராதிகா யாதவ் க்ளோஸ் பண்ணதுனாலயும் ரொம்ப கோவமான அவரு ஜூலை 10ஆம் தேதி காலையில 10:30 மணிக்கு தான் வச்சிருந்த லைசன்ஸ்டு கண்ணை எடுத்து தான் பொண்ணுன்னு கூட பார்க்காம 5 தடவை சுடுறாரு. அதுல 4 புல்லட் அவங்க பாடியில இறங்கி அந்த ஸ்பாட்லயே அவங்க உயிரையும் விடுறாங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற சுத்தி இருக்க சில பேரு உங்களை கெடுக்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை நீங்க அவாய்ட் பண்ணாலே நீங்க உங்க ஃபேமிலியோட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கலாம்.